தீபாவளி நெருங்கி வருவதால் பட்டாசு கடைகளில் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. வெளியூர்களுக்கு பார்சல் அனுப்ப விதிமுறைகளை மீறி லாரிகளில் அதிக பாரம் ஏற்றிச் செல்கின்றனர். நடவடிக்கை இல்லை என்ற தைரியத்தில் கடை உரிமையாளர்கள் விதிமீறலில் ஈடுபட்டு விபத்திற்கு வழிவகுக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டதன் விளைவு மொத்தமாய் 9 உயிர்கள் காவு வாங்கப்பட்டன. சிவகாசி விருதுநகர் பைபாஸ் சாலையில் உள்ளது ராகவேந்திரா பட்டாசு கடை. எல்லா கடைகளையும் போலவே இங்கும் விற்பனைக்காக பட்டாசுகள் சுறுசுறுப்பாக வாகனத்தில் ஏற்றப்பட்டுக் கொண்டிருந்தன. வேனில் பட்டாசு ஏற்றும் போதே புகையுடன் வெடிக்க ஆரம்பித்தது. கடையின் பின்புறம் இருந்த தேவகி ஸ்கேன் மையத்திற்குள் பட்டாசு கரும்புகை பரவியதில் 9 பேர் பரிதாபமாக பலியாகினர். இறப்புக்கு பின் எல்லா துறைகளின் தூக்கமும் சட்டென கலைந்தது. வழக்கம் போல வழக்கு பதிவு, விசாரணை, கைது படலங்கள் தொடர்கின்றன. சிவகாசி பட்டாசுகள் ஆபத்தில்லாதவை என தமிழ்நாடு மற்றும் கேப்வெடி பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் ஆசை தம்பி தெரிவித்திருந்தார். சீன பட்டாசு மிகவும் அபாயகரமான பட்டாசு. அந்த பட்டாசில் நம் நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ள பல ரசாயன பொருட்களை சேர்த்து செய்கின்றார்கள். நம்முடைய சிவகாசி பட்டாசு தீ வைத்து கொளுத்தினால் தான் எரியும். ஆனால் சீன பட்டாசு அந்த ரசாயனத்தின் வேகத்தினால் தானாகவே தீ பற்றி கொள்ளும் நிலைமை ஏற்படும். ஒன்று தரையில் உரசினாலோ அல்லது கீழே விழுந்தாலோ தீப்பற்றி வெடிக்கக்கூடிய அபாயம் உண்டு. அந்த அபாயம் நமது சிவகாசி பட்டாசில் கிடையாது. அப்படியென்றால் சிவகாசி சம்பவம் எப்படி ஏற்பட்டது? காரணம் சொல்கிறார் விருதுநகர் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் சுப்பிரமணி. கலர் தீக்குச்சி, மத்தாப்பு போன்ற ஃபேன்சி ரக பட்டாசுகள் உராய்வின் மூலம் வெடிக்கக்கூடியவை. பட்டாசு தொழில் அபாயகரமானது என தெரிந்திருந்தும் லாரியில் ஏற்றி இறக்கும் தொழிலாளர்களின் அலட்சியமான அணுகுமுறைதான் விபத்திற்கு காரணம். பட்டாசு பெட்டிகளை தூக்கி போடும் பொழுது உள்ளுக்குள் தீக்குச்சி ஒன்றுக்கொன்று உரசினாலும் விபத்து ஏற்படும். இந்த விபத்தும் அப்படித்தான் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்கிறார். விபத்துகளின் தீவிர தன்மையை எதிர்நோக்கியே தமிழக அரசு சிவகாசி அரசு மருத்துவமனையில் 2011 திறன்மிகு தீக்காய சிகிச்சை பிரிவு அமைக்க திட்டமிட்டது. 2,25,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டடங்கள் கட்டப்பட்டன. 5 மருத்துவர்கள், 15 செவிலியர்கள் உட்பட 24 புதிய பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. ஆனால் தற்போது 2 மருத்துவர்கள் மட்டுமே இங்கு உள்ளனர். சிவகாசியில் 100க்கும் மேற்பட்ட பட்டாசு கடைகள் உள்ளன. இக்கடைகள் 20 ஆண்டுகளுக்கு முன் உரிமம் பெற்றவை. 2008 வெடிபொருள் கட்டுப்பாட்டு சட்டத்தின்படி நகருக்குள் பட்டாசு கடைகள், கிடங்குகள் இயங்கக்கூடாது. இவற்றை கடைபிடித்தாலே பெரும் விபத்துகள் ஏற்படாது. நடந்து முடிந்த சம்பவங்களை ஆராய்ந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அதிகாரிகள் அக்டோபர் 25ஆம் தேதி ஆஜராகவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிகாரிகள் தண்டனைக்குள்ளாவார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.